வாங்க இன்றைக்கி ஒரு பாவக்காய் ஊறுகாய் பண்ணலாம். அதுக்கு மெலிசான 2 பாவக்காய் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி மெலிசா பாவக்காய் எடுத்து அதில் இருக்க விதைங்களெல்லாம் ஒரு கத்தி வச்சு எல்லாத்தையும் எடுத்துருங்க. பாவக்காய் கொஞ்சம் மெலிசாக எடுத்திங்கன்னா அது அந்த பாவக்காய் நல்லா சாஃப்டாக ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த பாவக்காயில் உள்ள விதைங்களெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கடாயை வச்சு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு அதை நல்லா வறுத்து ஒரு ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிடுங்க. பவுட்ரு பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கோங்க. நான் 2 பாவக்காய்க்கு இவ்வளோ புளி வச்சுருக்கேன். இந்த அளவு புளி எடுத்து அதில் அந்த ஜாரில் போட்டு 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு அந்த ஜாரில் போட்டு அந்த கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த புளியெல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ பாவக்காயை 2ஆக கட் பண்ணி ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி, ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. ரொம்ப தண்ணி விட்டால் பாவக்காவுடைய அந்த கசப்பு தன்மை போயிடும். அதனால் அது கொஞ்சம் அந்த மேல் தோலெல்லாம் சாஃப்டாக ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அதை நல்லா மூடி கொஞ்சம் சிம்லேயே வச்சு வேக வைங்க. அந்த மேலே இருக்க தோல்லாம் சாஃப்ட் ஆகிறதுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு தட்டில் இந்த பேஸ்ட்டை எடுத்து அந்த பாவக்காயில் ஸ்டஃப் பண்ணுங்க. எல்லா பாவக்காயிலையும் அதே மாதிரி அந்த பேஸ்ட் எடுத்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதே மாதிரி எல்லா பாவக்காய் இதே மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கத்தி எடுத்து அந்த பாவக்காயை நம்ம வெட்டிக்கலாம். பெரிய சைஸாக வெட்டிக்குங்க. சின்னதாக வெட்டினீங்கன்னா அதனோட அந்த உள்ளே இருக்க மசாலாலாம் எண்ணெயில் போடும்போது எல்லாமே வெளியே வந்துடும். அதனால் பெருசாக வெட்டி எடுத்துகிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், நான் 2 பாவக்காய்க்கு இவ்வளோ எண்ணெய் விடுறேன், நல்லெண்ணெய். ஒரு கரண்டி அளவு எண்ணெயை விட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு இந்த எடுத்து வச்ச பாவக்காயை அந்த எண்ணெயில் போட்டுருங்க. எண்ணெயில் போட்டு நல்லா கிளறி கொடுங்க. இந்த பாவக்காய் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வேகணும். அப்போ தான் அந்த தோல், மேலே இருக்க தோல்லாம் கொஞ்சம் சாஃப்டாகும். இதை நல்லா கிளறி கொடுத்து ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. வேக விட்டு அதை எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது 2 ஸ்பூனு வெல்லம் போடுங்க. வெல்லம் போட்டு நம்ம முன்னாடி அரைச்சி வச்ச 1 ஸ்பூன் வெந்தயம், கடுகு, அந்த பவுடரை அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்து இதை ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லியும் சுகர் உள்ளவங்க டெய்லியும் பாவக்காய் எடுத்துக்கிட்டா மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.